காலையில விசில் சத்தத்த கேட்டுட்டு, பாப்பா குடுகுடுன்னு எந்திரிச்சு, "அம்மா இன்னைக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு பச்சை கலர்ல தான் செஞ்சுட்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால எனக்கு பச்சை கலர்ல சாதம் ஏதாவது பண்ணி குடுங்கம்மான்ட்டா." அடடா! அப்படின்னு வேகமா அவங்க அப்பாவ எழுப்பி கடையில போய் ஒரு புதினா கட்டும், ஒரு ப்ரோக்கோலி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட, அவங்க அப்பா கையில ஒரு புதினா கட்ட குடுத்துட்டு, ப்ரோக்கோலியும் இல்ல, நாட்டுக்கோழியும் இல்ல, இந்த காலிஃப்ளவர் தான் இருக்குன்னு கையில குடுத்து விட்டாரு. அடடா! இத வச்சு என்ன செய்றதுன்ட்டு வேகமா புதினாவ மிக்ஸில ஒரு கட்டு புதினாவ நல்லா கிளீன் பண்ணி, ஒரு துண்டு இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி வச்சு நல்லா மையா அரைச்சிட்டு, வடச்சட்டியில நல்லெண்ணெய கொஞ்சம் நெறையா ஊத்தி, அதில சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு, இந்த நம்ம அரைச்சு வச்ச புதினா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, க கடலப்பருப்பு வேணும்னா, நல்லா நிலக்கடல பருப்பு ஒரு கை கடலப்பருப்பு போட்டு, வேணுமா முந்திரி பருப்பும் போட்டுக்கிட்டு தாளிச்சுட்டு, அப்புறம் இந்த புதினா அரைச்சு வச்சதையும் போட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கிளறிட்டு, நம்ம சாதம் வடிச்சத உதிரி உதிரியா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டா, புதினா சாதம் ரெடி. நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன், சாதம் தான் பச்சை கலர்ல கேட்ட, சைட் டிஷ் பச்சை கலர்ல கேட்கலையே. பிரியா ஸ்ரீ ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.